வணக்கம் பிள்ளைகள், நான் உங்கள் கௌசி டீச்சர். பிள்ளைகள், இன்று உலக சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு ஜூன் 5ஆம் தேதி. ஜூன் 5ல் தான் உலக சூழல் தினம் என்ன செய்யறது, கொண்டாடுறது. என்ன தினம் கொண்டாடுறது? உலக சூழல் தினம் எத்தனையாம் தேதி? ஜூன் 5ஆம் தேதி. இன்றையில இருந்து நாங்கள் சில விஷயங்கள் பூமிக்காக செய்வோம். சரியோ? என்ன செய்ய போறோம்? பூமிக்காக நல்லது செய்ய போறோம். அப்ப நீங்க சொல்ல வேணும், நான் இன்றிலிருந்து பூமிக்கு நல்லது செய்வேன். ஓகேயா? இனி நாங்கள் என்னென்ன செய்வோம்ன்றத பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஏன் நான் பூமிக்கு நல்லது செய்ய வேணும்? நாங்கள் இந்த பூமியில தான் இருக்கிறோம். என்ன அப்ப இந்த சூழல், இந்த பூமி எல்லாத்தையும் யார் காப்பாற்ற வேணும்? எங்கட இந்த சின்ன குட்டி கைகளால தான் நாங்கள் இந்த பூமியை காப்பாற்ற வேணும். நாங்கள் சில விஷயங்களை செய்து கொண்டு வரைக்க பூமி சந்தோஷப்படும். நீங்கள் வீட்டை நல்லது செய்யக்க உங்களோட அம்மா அப்பா மாமா மாமி பெரியப்பா பெரியம்மா எல்லாம் சந்தோஷப்படவே இல்லோ? அதே மாதிரி நீங்கள் பூமிக்கு சில விஷயங்கள் செய்யக்க பூமியும் சந்தோஷமாக சிரிக்கும், உங்களை பாராட்டும், நன்றி சொல்லும். ஓகேயா? நாங்கள் பூமிக்கு நன்றி சொல்ல வேணும். நாங்கள் செய்யறதை பார்த்து பூமியும் எங்களுக்கு நன்றி சொல்லும். சரி, அப்ப நாங்கள் எங்க கைகளால என்னென்ன செய்வோம்னு பார்ப்போமோ. இந்த சின்ன குட்டி கைகளால, உங்களோட குட்டி கையோ பெரிய கையோ, உங்களோட இந்த சின்ன கையால நீங்கள் என்ன செய்ய போறீங்கள் என்றதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். இந்த சின்ன கை பெருசா வளரும் மட்டும் நல்லதுதான் செய்து கொண்டு இருக்க வேணும். ஓகேயோ பிள்ளைகள்? நான் மரங்களை நட்டு வளர்ப்பேன். சொல்லுங்க. மரங்கள்லாம் எல்லாத்துக்கும் வேணும். என்ன பிள்ளைகள்? மரங்களால தான் நாங்கள் நேற்று ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்களே, நான் மரங்கள் என்னென்ன எல்லாம் தருதுன்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு தெரியும், மரங்கள் நட்டு வளர்த்தா என்னென்ன எல்லாம் நடக்கும். காய் தரும், பழங்கள் தருது, பூக்கள் தருது, பறவைகள் விலங்குகளுக்கு இருப்பிடமா இருக்குது, நல்ல காற்றை தருது, நிழல் தருது. என்ன பிள்ளைகள் என்னென்ன தருதுன்னு சொன்னான்? அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த சின்ன கைகளால மரங்களை நிறைய நட்டு வளர்க்க வேணும். நட்டா மட்டும் போதுமோ? அதுக்கு எருக்கள் போட வேணும், பசலையல் போட வேணும், அடுத்தது நீர் ஊற்ற வேணும். என்ன அதை பாதுகாப்பாக நாங்கள் வளர்க்க வேணும். அப்ப நாங்கள் முதலாவது என்ன செய்ய போறோம்? நான் மரங்களை நட்டு வளர்ப்பேன். சொல்லுங்க. நான் மரங்களை நட்டு வளர்ப்பேன். வெரி குட், கட்டிக்கார பிள்ளையர். பிள்ளைகள், நான் தண்ணீரை வீணாக்காமல் சேமிப்பேன். என்னது? நான் தண்ணீரை வீணாக்காமல் சேமிப்பேன். சொல்லுங்க பிள்ளைகள். நான் தண்ணீரை வீணாக்காமல் சேமிப்பேன். ஏன் பிள்ளைகள் நாங்கள் தண்ணீரை வீணாக்காமல் சேமிக்க வேணும்? நாங்கள் தண்ணீரை நிறைய இடத்துல பயன்படுத்துறோம். என்ன? தண்ணி குடிக்கிறோம், வேற வெரி குட், நீங்க சொல்றது எல்லாமே சரி. நாங்கள் குடிக்கிறோம், விலங்குகள் தண்ணீர் குடிக்குது, குளிக்குது, பறவைகள் குடிக்கினோம். நாங்கள் உடுப்பு துவைக்கிறோம், சமைக்கிறோம், கழுவுறோம். மற்றது இந்த வயல்களுக்கு பிள்ளைகள் வயல் செய்யணும் தானே, அந்த வயலுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணீரைத்தான் என்ன செய்வினாம்? மரங்கள் உறிஞ்சி வாழுது. அப்ப அதால அவைக்கும் என்ன செய்யணும்? நிறைய தண்ணீர் தேவை. அப்படி வயல்ல தண்ணீர் ஊற்றாட்டி என்ன செய்யும்? அந்த பயிர்கள் எல்லாம் வாடிடும். அதே மாதிரி எங்க வீட்டுல இருக்கிற மரங்களுக்கு நாங்கள் தண்ணீர் ஊற்றாட்டி அவையும் வாடிடுவினோம். கருகி போயிடுவினோம். அதால அவைக்கெல்லாம் தண்ணீர் வேணும் கட்டாயம். ஓமோ இல்லையோ? அப்ப மற்றது நாங்கள் என்னென்று வீணாக்குவோம்டா பிள்ளைகள் செய்யுங்களா? பைப்பை ஒழுங்கா பூட்டிட்டு வர மாட்டோம். அதே மாதிரி சிலைங்கள பைப் பழுதா போயிருக்கும்.
அப்போ செய்யுங்களா அதை வடிவ துணியாலேயோ டிஷ்யூவாலேயோ நல்ல வடிவறைக்கு கட்டி விடலாம். இல்லாட்டி பழுது பார்த்து புது பைப் போட வேணும்னா போடலாம். இல்லாட்டி நாங்கள் உடனே ஒரு வாளியை கீழே வச்சு விட்டோம்னா அந்த தண்ணி என்ன செய்யும்? அந்த வாளிக்குள்ளே தான் போகும். அப்போ நாங்கள் அதை சேமிச்சுட்டு என்ன செய்யலாம்? பிறகு பயன்படுத்தி கொள்ளலாம். மழை நீரை சேகரித்து கொள்ளலாம். மழை பெய்கிற நேரம் அந்த தண்ணியை சேமித்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சில தேவைகள் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். பிள்ளைகள் நிறைய இடங்கள்ல இந்த மழை நீரை வச்சுத்தான் வாழினோம். சில இடங்கள்ல தண்ணீரே இல்லாத இடங்கள் நிறைய தூரத்துல போய் தண்ணி எடுத்து கொண்டு வருவினான். அப்ப அவர்கள் எல்லாம் இந்த மழை வரைக்கும் அந்த மழை நீரை சேமித்து வைத்திருப்பினான். சரி, அதே மாதிரி நாங்களும் என்ன செய்யலாம்? மழை நீரை சேமித்து வைத்து அதையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகேயோ பிள்ளைகள், நான் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பேன். என்ன எங்க பிளாஸ்டிக்ன்ற தேவை நாங்கள் நிறையவே பயன்படுத்தி கொள்றோம். பிள்ளைகள், என்னென்னத்துக்கு நீங்கள் பிளாஸ்டிக் பயன்படுத்துற? நீங்கள் வெரி குட். நீங்க சந்தைக்கு போய்க்க ஷாப்பிங் பேக் எடுத்து கொண்டு போவீங்க. கடையிலேருந்து ஏதாவது சாமான் தெரியக்க ஷாப்பிங் பேக்ல வாங்கி கொண்டு வருவீங்க. நாங்கள் ஏதாவது ஒரு பொருள் ஒரு ஆளுக்கு கொடுக்க போறோம்னா அதை ஷாப்பிங் பேக்லான்னு வச்சு கொடுப்போம். அதை தவிர வேற என்ன? கொண்டாட்டங்கள்ல 1 day கப் யூஸ் பண்ணுவீனா? வேற பிளாஸ்டிக் தண்ணி போத்தல் தான் நாங்கள் பாவிக்கிறோம். சரியோ, இதெல்லாம் பிள்ளைகள் பூமிக்கு அழிவு. சரியோ, நாங்கள் இந்த பிளாஸ்டிக் பேக்கை பயன்படுத்தி போட்டுக்கோ. ஒரு கத்தான அந்த ஷாப்பிங் பேக்கை போட்டு கொடுக்க போகிறோம். அப்புறம் திருப்பி அந்த ஷாப்பிங் பேக்கை பயன்படுத்த போகிறதில்லை. அதை மண்ணில் புதைச்சாலும் அது உட்காது. சரியோ, எரிச்சாலும் அந்த புகை நச்சு புகையாத்தான் மாறும். சரியோ, தண்ணீரில் போட்டாலும் அது என்ன செய்யும்? விலங்குகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதால நாங்கள் இந்த ஷாப்பிங் பேக், 1 day கப், தண்ணி போத்தல், லஞ்ச் பாக்ஸ், நீங்கள் ஸ்கூலுக்கோ வேணாலும் சாப்பாடு பட்டி சில்வர்ல கொண்டு வாரீங்கள். சில பிள்ளைகள் என்ன செய்யணும்? பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினான். சரி, அந்த சூட்டோட எல்லாம் பிளாஸ்டிக் பாவிக்கிறது கூடாது. அதால நாங்கள் என்ன செய்வோம்? பிளாஸ்டிக் பொருட்களை குறைப்போம். தேவையானதுக்கு பாவிப்பாம். நீண்ட கால பாவனைக்கு இப்போ கதிரையெல்லாம் பிளாஸ்டிக்ல தான் வருது. அப்போ நாங்கள் சில நேரங்களில் பிளாஸ்டிக் விலை குறைவாகவும் இருக்கும். அப்போ அதை பாவிக்கலாம். சரியோ, அது இப்போ தச்சையில் உடைஞ்சு போனால் மீள் சுழற்சிக்கு நாங்கள் கொடுக்க வேணும். சரி, அந்த வேனில் வாங்கி கொண்டு போவினோம். அவன் அதை மீள் சுழற்சி செய்து அதை வேறு ஒன்றா பயன்படுத்திவினோம். அப்போ அப்படிப்பட்ட பொருட்களை நாங்கள் என்ன செய்யலாம்? மீள் சுழற்சிக்கு கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் தேவையில்லாமல் ஷாப்பிங் பேக்கு பதிலாக நீங்கள் நல்ல ஒரு துணி பேக்கை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா இந்த பிரம்பு கூடையல் அது இதுன்னு சொல்லி நிறையவே நல்ல இருக்குது. ஓலை பேக்குகள், நல்ல வடிவான பேக், ஓலையில் செய்தது இல்லாமல் வச்சிருக்கிறேன். துணி பேக்கே நாங்கள் இப்போ கடையிலுக்கு போனால் எங்களுக்கு வைக்கணும், இந்த துணி பேக் இருக்கு, நீங்கள் இந்த துணி பேக்கில் சாமான் வாங்கி கொண்டு போகிறீங்களா? நாங்கள் நண்பர்கள் கடைக்கு போய்க்க துணி பேக்கை கொண்டு போகணும். அவன் அந்த பேக் எடுத்து தர மாட்டினான். அப்போ நீங்கள் உங்களை பெற்றோர்களோ இல்லாட்டி உங்களை அக்கா அண்ணாவையோ கடைக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த துணி பேக் எடுத்து கொண்டு போய் கொடுக்க வேணும். என்ன இதில் அந்த வாங்கு சாமானில் போட்டு எடுத்துக்கொண்டு வாங்கோ. சரியோ, உங்களை சின்ன கையால் செய்ய இயலுமோ? செய்ய இயலும். நாங்கள் இப்போ இந்த சின்ன கையால் என்ன செய்ய போகிறோம்? நான் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பேன். சொல்லுங்க, நான் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பேன். வெரி குட். நாங்கள் இன்றையிலேருந்து என்ன செய்ய போகிறோம்? பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க போகிறோம். அப்போ துணி பேக் தான் பாவிப்போம். சில்வர் தண்ணி போத்தலில் தான் குடிப்போம். பெரியாக்கள்னா போத்தலில் குடிக்கலாம். அவன் அதை கவனமாக வச்சிருப்போம். நம்ம அந்த போத்தல் வைக்கிறதுக்கு கூட ஒரு பேக் கொண்டு வச்சோம்னா அது நல்ல வடிவாக கொண்டு போகலாம் அந்த பேக்கை. சரியோ, அப்போ போத்தல் பாவிப்போம். அடுத்தது 1 day கப் யூஸ் பண்ணவே மாட்டோம். 1 day கப்பை நாங்கள் பாவிக்க மாட்டோம். ஷாப்பிங் பேக் பாவிக்க மாட்டோம். அதுக்காக இந்த பேக்கை பாவிப்போம்? துணி பேக்கை பாவிப்போம். அந்த துணி பேக் யார் எடுத்து கொடுக்க போறது? நாங்கள்லாம் அந்த துணி பேக்கை எடுத்து கொடுக்க போறோம். கட்டிக்கார பிள்ளைகள், நான் குப்பைகளை சரியான இடத்தில் போடுவேன்.
என்ன எங்கே போட போகிறேன்? சரியான இடத்துல குப்பைகளை போட போகிறேன். ஏன் சரியான இடத்துல போட வேணும்? குப்பை தரம் பிரித்து எடுக்கிற ஆக்களுக்கும் அவர்களுக்கு இலகுவாக இருக்கு. சரி, நாங்கள் எல்லாத்தையும் ஒரே குப்பையில் போட்டால் இப்போ அந்த தொழிலாளர்கள் அவர்கள் என்ன செய்ய வேணும்? அவர்கள் தான் அந்த குப்பையை எடுத்து பிரித்து வச்சு கொண்டு இருக்க வேணும். அப்போ நாங்களா அந்த குப்பைகளை தரம் பிரித்து போடைக்க இப்போ உக்கக்கூடிய கழிவுகளை நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு குடங்க கிண்டி போட்டு அதுக்குள்ளே போடலாம். அதை எங்கட மண்ணுக்கு என்ன செய்யும்? பசலையாக வரும். சரியோ பிள்ளைகள்? உலர் கழிவுகள், இந்த என்னது பேப்பர் கழிவுகள், அது எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? நாங்கள் கழிவு பொருளாக்கம் செய்யறதுக்கு உதவும். சரி, ஏதோ ஒன்று செய்யறதுக்கு அது உதவும். இந்த நீலப்பட்டிக்குள்ள போடுற கழிவுகள். அடுத்தது பிளாஸ்டிக்கள் மஞ்சள் குப்பை தொட்டிக்குள்ள போடுவான். அது என்ன செய்வினோம்? அதை மீள் சுழற்சிக்கு பயன்படுத்துவினோம். சரியோ? அதால நாங்கள் அதில் அதற்குரிய இடங்கள்ல போட வேணும். அதுவும் முக்கியம். நீங்கள் முன்பள்ளியிலேயோ இல்லாட்டி பிரைமரியிலேயோ செய்து கொண்டு வரைக்க மேலே மேலே போய்க்க நீங்கள் அதை அதுக்குள்ள போடுவீங்க. ஓகே பிள்ளைகள்? அப்போ சொல்லுங்க, நான் குப்பைகளை சரியான இடத்தில் போடுவேன். நான் குப்பைகளை சரியான இடத்தில் போடு. பிள்ளைகள், நான் இயற்கையையும் உயிரினங்களையும் காப்பேன். என்ன செய்ய போறீங்கள்? இயற்கையையும் உயிரினங்களையும் காப்பேன். சொல்லுங்க, நான் இயற்கையையும் உயிரினங்களையும் பாதுகாப்பேன். இயற்கையையும் பாதுகாக்க வேணும். எங்களை சுற்றி நிறைய உயிரினங்கள் இருக்கு. ஆபத்தான உயிரினங்கள்கிட்ட நாங்கள் போகலாமோ? இல்லை. ஆனால் இப்போ எங்களை வீட்டை நாய் நிற்கும், பூனை நிற்கும், வீட்டு மரங்கள்ல அணில் நிற்கும், கிளி நிற்கும், குருவி நிற்கும். அப்போ நாங்கள் அதுக்குரிய சாப்பாடுகளோ தண்ணிகளோ கட்டாயம் வைக்கத்தான் வேணும். அதே மாதிரி அதுக்கு நாங்கள் தீங்கு விளைவிக்க கூடாது. கல்லால் எறிஞ்சோ அதுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. வண்ணாத்தி பூச்சியை பிடிச்சோ அப்படிலாம் செய்யக்கூடாது. அதுவும் எங்களோட சேர்ந்து வாழ்கிற ஒரு உயிரினங்கள் தான். என்ன பிள்ளைகள்? அப்போ அதுக்கு ஆபத்தான உயிரினங்கள்கிட்ட நீங்கள் போகக்கூடாது. இப்போ மட்டத்தேள் வந்தால் மட்டத்தேள் வீட்டில் இருக்கிற அம்மாவோ அப்பாவோ இல்லாட்டி அக்காவோ யாராவது ஒரு ஆள் அடிப்பின மட்டத்தேளை. ஆனால் நீங்கள் அடிக்க போகலாமோ? இல்லை, அதுக்கிட்ட நீங்கள் போகக்கூடாது. எங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது பிள்ளையார். அப்போ தீங்கு விளைவிக்கிற உயிரினங்களை பற்றி நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு அன்பான உயிரினங்கள் நாய் நிற்கும். சரி, நாய் கடிக்க கூட கூடும். அப்போ நீங்கள் அதுக்கிட்ட போகக்கூடாது. உங்களை அம்மாவோ அப்பாவோ அதை பார்த்து கொள்ளுவீனா. நாங்கள் உணவுல கொடுக்கிறோம். இதாங்கம்மா, இந்த நாங்கள் சாப்பிட்ட மிச்சம் இருக்கு, இதை நாய்க்கு கொடுங்கோ. நாங்கள் ஒரு பிஸ்கெட் சாப்பிடைக்க ஒரு பிஸ்கெட்டை நாய்க்கு போடலாம். புறா நின்றா புறாக்கு சாப்பாடு போடலாம். சரியோ? நாங்கள் எங்கேயாவது போய் அழகான மான்களை பார்ப்போம், முயல்களை பார்ப்போம். அப்போ அதுகள் போய்க்க நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? அதுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. நாங்கள் அது நின்று பார்க்கலாமே தவிர அதுக்கிட்ட போறதோ சரிங்களா? அதுக்கிட்ட போனால் மான் தன் கொம்பால அடிச்சிடும். அப்போ நாங்கள் அது நினைக்குமே என்ன பிடிக்க வர போறோம். அப்போ அதால நாங்கள் அவைய காப்பாற்ற வேணும். நாங்கள் தீங்கிழைக்க கூடாது. எங்களுக்கு கூடிய வரையில நாங்கள் அவைக்கு உணவு போட வேணும். சரியோ? ஏதோ ஒரு உணவு வைக்க வேணும். அதே மாதிரி பறவைகளுக்கு இப்போ அணில் இல்லாமல் தண்ணி என்று சொல்லி கேட்குமோ? இல்லை. அப்போ நாங்கள் இந்த வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல தண்ணியை வச்சோம்டா அந்த அணில் குடிச்சு போட்டு போகும். அப்புறம் அணில் குடிக்க வர அணிலை நாங்கள் பிடிக்க கூடாது. அவை சந்தோஷமா அந்த தண்ணியை குடிச்சு போட்டு போறதுக்கு தான் நாங்கள் அதில் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி காகம் பறந்து வரும். காகத்துக்கு தண்ணி விடாக்கும். என்ன? அப்போ அந்த காகம் என்ன செய்யும்? அந்த தண்ணியை குடிச்சு போட்டு போகும். ஓகே. அப்போ நாங்கள் அவையும் என்ன செய்ய போறோம்? பாதுகாக்க போறோம். பிள்ளைகள், சுத்தமான பசுமையான உலகை உருவாக்க என் பங்கை செய்வேன். சரியோ? நான் என்ன செய்ய போறேன்? இந்த பூமி சுத்தமாக இருக்கவும் பசுமையாக இருக்கவும் என்னால் முடிஞ்சதை செய்வேன். ஓகே. இப்போ இவ்வளோ செய்தாலே எங்களால் நிறைய செய்ய முடியும். மேலும் மேலும் என்னென்னவோ செய்ய முடியும். வளர வளர நாங்கள் நல்லது செய்வோம். அப்போ சொல்லுங்க, சுத்தமான பசுமையான உலகை
உருவாக்க என் பங்கை செய்வேன். சொல்லுங்க பிள்ளைகள். சுத்தமான பூமி சிறந்த எதிர்காலம். சரியோ பிள்ளைகள்? நாங்கள் இந்த சூழலை சுத்தமாக வச்சிருந்தா தான் நாங்கள் நல்லொரு எதிர்காலத்தை அடைய முடியும். ஓகேயோ பிள்ளைகள்? நாங்களே இனி ஒரு பாட்டு பாடுவோம். நான் மரங்களை நட்டிடுவேன் நட்டிடுவேன் நட்டிடுவேன், நான் நீரை சேமிப்பேன் சேமிப்பேன் சேமிப்பேன், நான் பிளாஸ்டிக்கை தவித்திடுவேன் தவித்திடுவேன் தவித்திடுவேன், நான் குப்பை உரிய இடத்தில் போட்டிடுவேன் போட்டிடுவேன், நான் இயற்கையை காத்திடுவேன் காத்திடுவேன் காத்திடுவேன், நான் உயிர்களை பாதுகாப்பேன் பாதுகாப்பேன் பாதுகாப்பேன். சுத்தமான சூழல் என்னுடைய சூழல், உலக சூழல் தீனம் மகிழ்ச்சியானது.